2022-2023 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை, வேளாண் நிதிநிலை அறிக்கையின் மீது பொது விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்காக உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு கொள்கை பிரகடனம், சமூக நீதிக்கான கொள்கை பிரகடனம் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வேளாண் நிதிநிலை அறிக்கையையும் இது உழவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அறிக்கை, சுற்றுச்சூழலை காப்பாற்றக்கூடிய ஒரு அறிக்கை என்று பாராட்டி இருக்கிறார்கள். அதையே இந்த மன்றத்தில் நானும் பதிவு செய்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய செயல்பாடு முழுக்க முழுக்க சமூக நீதி சார்ந்ததாக இருக்கிறது, அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய நிதியமைச்சர் அவர்களும் நம்முடைய வேளாண் அமைச்சர் அவர்களும் இந்த நிதிநிலை அறிக்கைகளில் வெளிப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த நிதிநிலை அறிக்கையில் தந்தை பெரியார் அவர்களின் சிந்தனைகளை 21 மொழிகளில், இந்திய உலக மொழிகளில் எடுத்து செல்லக்கூடிய, அச்சு மற்றும் மின்னணு பதிப்புகளாக கொண்டு வரக்கூடிய அந்த அறிவிப்பு அது வரவேற்கத்தக்கது. அச்சு மற்றும் மின்னணு பதிப்பு என்று சொன்னவுடன் அது எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், நூல்களை வெளியிடுவது, நூல்களை அப்படியே ஸ்கேன் செய்து டிஜிட்டலாக வெளியிடுவது என்கிற அளவில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைய உலகம் என்பது அது காட்சி ஊடகத்தின்பால் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு உலகம். இன்றைய இளைஞர்கள் காட்சி வழியாகத்தான் ஒன்றை எளிதில் புரிந்து கொள்கிறார்கள் என்கிற நிலை இருக்கிறது. குழந்தைகள் கூட காட்சி ஊடகத்தில் கட்டுண்டு கிடக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் மாறி வரக்கூடிய இந்த சூழலுக்கு ஏற்ப நம்முடைய கருத்துக்களை கொண்டு சேர்க்கக்கூடிய முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். இன்னும் பழைய அச்சு ஊடகத்திலும் அதையே அப்படி ஸ்கேன் செய்து பதிவேற்றுவது என்கிற, அச்சுவை அப்படியே மின்னணுவாக புரிந்து கொள்ளுகிற அந்த மட்டத்திலும் நாம் நின்றுவிடக் கூடாது. இதை இன்னும் விரிவுபடுத்தி இந்த நம்முடைய சிந்தனைகளை, குறிப்பாக பெரியார் சிந்தனைகளை, சமூக நீதி சிந்தனைகளை காட்சி ஊடகத்திலும் பதிவு செய்யக்கூடிய, காட்சி பதிவுகள் வழியாகவும் இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். திராவிட இயக்கம் தோன்றிய காலத்தில் சித்திரங்களின் வழியே அரசியல் செய்திகளை சொல்லி மக்களிடம் சென்று சேர்ந்த இயக்கம். திராவிட இயக்கத்தினுடைய பழைய இதழ்களை எல்லாம் புரட்டி பார்த்தால் கேலி சித்திரங்களின் ஊடாகவும் திராவிட இயக்கத்தின் மீது வைக்கப்பட்ட பல்வேறு விமர்சனங்களை சித்திரனின் ஊடாக, கார்ட்டூன் வழியாக பதிலடி கொடுத்த காலம் உண்டு. இப்போது கார்ட்டூன் என்பது கார்ட்டூன் வீடியோக்களாக மாறி இருக்கக்கூடிய காலம். எனவே பெரியாருடைய சிந்தனைகளை கார்ட்டூன் வீடியோக்களாக வெளியிட்டு குழந்தைகளிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த மன்றத்தில் கூட இந்த மன்றத்தினுடைய 100 ஆண்டு கால நடவடிக்கைகள் ஆவண பதிப்புகளாக இருக்கின்றன. கடந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டது, 10 ஆண்டுகள் இந்த அவையினுடைய அறிக்கைகள் இணையத்தில் பதிவேற்றப்பட்டிருக்கின்றன. மீதமுள்ள 90 ஆண்டு கால அந்த நடவடிக்கைகளையும் ஆவணங்களையும் இணையத்தில் பதிவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த ஸ்கேன் செய்யக்கூடிய பணிகள் நடைபெறுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த அவையினுடைய நடவடிக்கைகள் வெறுமனே எழுத்து, அச்சு என்பதையும் தாண்டி இங்கே பேசப்பட்ட காட்சி பதிவுகளும் இருக்கிறது. செய்தித்துறையிடம் அது இருக்கிறது. எனவே அந்த காட்சி பதிவுகளையும் நீங்கள் இன்றைய யூடியூப் யுகத்திற்கு ஏற்ப வெளியிட வேண்டும். சட்டப்பேரவைக்கு என்று தனியாக ஒரு யூடியூப் சேனல் வேண்டும். இன்றைய காலத்திற்கு ஈடுகொடுத்து அதை நாம் உருவாக்க வேண்டும். அதில் இந்த மன்றத்தில் தலைவர்கள் செய்த வாத பிரதிவாதங்கள் காட்சி தொகுப்பாக கிடைத்தால் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நாம் நம்முடைய கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். எனவே அது குறித்து நம்முடைய அரசு சிந்திக்க வேண்டும். காட்சி ஊடகத்தில் நம்முடைய கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்கு, காட்சி பதிவுகளாக கொண்டு சேர்ப்பதற்கு, கார்ட்டூன் வீடியோக்களாக கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.